இங்கே வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இங்கே இந்த பகுதியில் நான் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணல, எதையுமே எழுதி வைக்கல, எதையுமே படிக்கலை. டக்குன்னு வந்து நின்றுட்டா உங்களை பார்த்தோன்னா ஒன்றும் புரியலை, ஏதோ பேசுகிறேன். இப்பொழுது வந்து இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்திலும் இப்போ அடிக்கடி மீட்டிங் போட வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது? அதற்கு காரணம் வந்து மக்கள் வந்து அரசியலை மறந்து விட்டார்கள். மக்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியப்படுத்த வேண்டிய கட்சிகள் மறந்து விட்டது. அரசியல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும், கொடி பிடிச்சா 500 ரூபா கொடுப்பாங்க, கோஷம் போட்டால் 200 ரூபா கொடுப்பாங்க, மத்தியானம் போனாக்கா கோட்டரும் கோழி பிரியும் கொடுப்பாங்க. கோழி பிரியாணியை கோட்டரையும் வாங்கிக்கிட்டு வீட்டில் போய் தூங்கிடும். இதுதான் அரசியல். மக்களுக்கு அப்படி உணர்த்திட்டாங்க. வாக்களிக்க வேண்டுமா 500 ரூபா 1000 ரூபா கொடுப்பாங்க. அப்போ எலெக்ஷன் வந்தால் ஒரே சந்தோஷம், ஒரே குஷி. ஒரு 20 நாளைக்குள்ள ஒரு 20,000 சம்பாதிச்சிடலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. நாட்டின் நலனை பற்றியும் நாட்டில் வளனை பற்றியும் மக்களின் வாழ்வை பற்றியும் மாணவர்களின் கல்வியை பற்றியும் நாட்டில் உள்ள குளங்கள் ஏரிகள் நீரை பற்றியும் போக்குவரத்து பற்றியும் மருத்துவமனை பற்றியும் அனைத்தையும் பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதனால்தான் அடிக்கடி நாம் தமிழர் கட்சியின் கூட்டங்கள் நடைபெற வேண்டும், நடக்க வேண்டும், நடப்பதை மக்கள் பார்க்க வேண்டும். திமுக இருக்கு, அதிமுக இருக்கியா, கூட்டம் போடுவாங்க. ஆனால் நம்மளது சின்ன மேடை, அவங்களது பெரிய மேடை, பெரிய உயரம், நிறைய லைட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாம் பெருசு பெருசா போட்டு பெண்களுக்கு பாவாடையை மட்டும் சின்னதாக கொடுப்பாங்க. ஜாக்கெட் வந்து ஒரு 3 இன்ச்சில் கொடுப்பாங்க. பாடல்கள் வந்து குத்தாட்டம், மானாட, மயிலாட, ஆண்கள் ஒரு டவுசரு, பெண்கள் ஒரு சின்ன ஸ்கெட்டு போட்டு ஆடுவாங்க. அதை பார்க்க நம்ம தாத்தாக்கெல்லாம் போய் கீழே நிற்பாங்க. அந்த டான்ஸை பார்க்கறதுக்கு ஏற்கனவே கோட்டு ஊற்றி கொடுத்துருவாங்க. இது எதை காட்டுதுன்னா அந்த நாட்டின் சீரழிவை காட்டுது. இப்படி கொடுத்துதான் இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் ஆட்சியிலே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. திருட்டு பசங்க வாய்க்கிலே பேசுவானுங்க. நாங்கள் 75 ஆண்டு காலமாக ஆட்சி செய்கிறோம். என்ன மயிராட்சி பண்ணானுங்கடா இவனுங்க, என்னதான் பண்ணானுங்க? 75 ஆண்டு காலமாக நீங்க அரசியல் பண்ணி இந்த நாட்டை பிடிச்சி மக்களுக்கு புட்டுங்க என்னடா? ஒன்றும் இல்லை. புட்டுங்கனெல்லாம் அம்மாஞ்சலிக்கு பிரோஜனம் கிடையாது. மலையை பூரா உடச்சி விற்கிறான், மண்ணை பூரா சுரண்டி விற்கிறான், மக்களை பூரா குடிக்க வச்சு பெண்கள் தாலி எல்லாம் அறுத்துட்டான். இது வரைக்கும் 2.5 லட்சம் பெண்களை தாலி அறுத்துட்டாங்கன்னு நம்ம கனிமொழி அக்கா தான் சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம்னாங்க. ஒழிச்சாங்களா? ஒழிச்சிங்களான்னு மக்கள் கேட்டீங்களா? உங்க வீட்டில் எத்தனை விதவைகள் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் தான் கேட்கணும். யாரு? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கேட்குது. அதற்காகத்தான் நீங்க நாம் தமிழரை ஆதரிக்கணும். அதற்காக நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தணும். அதிமுகவை கேளுங்க, 50 ஆண்டுகால அரசியல். இவனுங்க செஞ்ச சாதனை என்ன? கஞ்சா, விபச்சாரத்தை அவுத்து விட்டுருவானுங்க. எல்லா இடத்துலையும் விபச்சாரம் நடக்கும். நம்ம பொன்முடி நேற்று பேசினாரு, அந்த அவர் பேசின மாதிரி வந்து விபச்சாரத்தை அவுத்து விட்டுருவாங்க. மதுக்கடையை தெருவுக்கு 4 மதுக்கடை, பஸ் ஸ்டாண்டு, கோயில், சினிமா தியேட்டர் வாசல், ஸ்கூல் வாசல், இது மருத்துவமனை வாசல்லாம் கஞ்சா போட்டுனா அழகா விற்கிது, அனாவசியமா விற்கிது. இதை குடிச்சிட்டு என்ன பண்றான்? போதையில போய் பெண்களை பூரா கற்பழிக்கிறான். 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டு பாலியல். நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி பார்த்துருக்கோம், கூட்ட கறியாக்கி பார்த்துருக்கோம். கூட்டு பாலியல் பண்றது இந்த திராவிட மாடல் கட்சியில. மாடல் இவனுங்க மாடலை மண்ணள்ளி போட்டு குத்த
கேட்டா மாடல் அரசு, திராவிட மாடல். இவன் அப்பா ஒரு மாடல், புள்ள ஒரு மாடல், தங்கச்சி ஒரு மாடல், பூரா மாடல் மாடலா அலையிறாங்க. இவனுக்கெல்லாம் மானங்கெட்ட பயலுங்க. ஆட்சிக்கு கொள்ளையடிச்சு கோடி கோடியா சொத்தை வச்சுக்கிட்டு நாட்டு மக்களை கூட தெருவா விட்டான். பெண்கள் எல்லாம் தாலி அறுத்த பெண்களுக்கு இருக்க வீடு இல்ல, திங்க சோறு இல்ல, படிச்ச பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் இல்ல, படிச்சு முடிச்ச பிள்ளைக்கு வேலை இல்ல, மருத்துவமனைக்கு போனா மருத்துவம் பார்க்க செவிலியர் இல்ல, மருத்துவர் இல்ல, படுக்க மெத்தை இல்ல, ஊசி இல்ல, மாத்திரை இல்ல. கேட்டா மருத்துவருக்கு சம்பளம் கொடுக்கல, செவிலியருக்கு சம்பளம் கொடுக்கல, பள்ளிக்கூடத்துக்கு போனா ஆசிரியர்கள். ஏன் ஆசிரியர்கள்னா ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல. இவர்கிட்ட கேட்டா மாடல் அரசு நாயகன் சொல்லுவார், ஆக அந்த வகையிலே நாங்கள் எல்லாம் கஜானா காலியாகிவிட்ட காரணத்தால் சம்பளம் கொடுக்கவில்லை, காரணம் அங்கே மோடி கொடுக்கவில்லை. உடனே ஓடி போய் மோடி கிட்ட போயிடுவார். மோடி கொடுக்கறத அப்புறம் வாங்கி இவனுங்க சுருட்டி கோமணத்துக்குள்ள வச்சுக்கிறானுங்க. மோடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இவனுங்க வாங்குற காசா பூரா ஊருக்கு 4 வீடு, சின்ன வீடு பெரிய வீடு, ஒருத்தர் கூட ஒரு வீடு கிடையாது, எல்லாம் 2 வீடு 3 வீடு, அது எக்ஸ்ட்ரா பேர் சொல்ல முடியாத 10 வீடு. இவ்வளோ வீடை வச்சுக்கிட்டு இவனுங்க சம்பாரிச்ச காசை பூரா ஒருத்தருக்கு 10 புள்ள 12 புள்ள சொத்தை சேர்த்துறான். சினிமா தேட்டரு, மாலு, கல்யாண சட்டம், வெளிநாடுகளில் சொத்தை சேர்த்து வச்ச மானங்கெட்ட மாடல் அரசு, மக்களுக்கு எதுவுமே செய்யாத மாடல் அரசு, பிள்ளைகளுக்கு கல்வி தராத மாடல் அரசு, பெண்களில் தாலியை அறுக்கின்ற மாடல் அரசு. இதை ஒழிக்கணும். இதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒரே குறிக்கோள். இதற்கு இந்த மக்கள் எல்லாம் பார்க்கணும். ஒன்னா நாங்க எங்க அப்பா திமுக, எங்க மாமனார் அண்ணா திமுக, எங்க மாமியார் திமுக, நாங்க ஜெயலலிதாவை பார்த்து தான் கட்சிக்கு வந்தோம், நாங்க கருணாநிதியை பார்த்து தான் வந்தோம்னு சொல்லாதீங்க. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், பெண்கள் எல்லாம் தாலி அறுக்காம இருக்கணும்னா எங்க அண்ணன் சீமான் 26 முதலமைச்சராக ஆக வேண்டும். அப்படி நடந்தால்தான் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும். இல்லைன்னா சுடுகாடு ஆயிடும். பார்த்துக்கங்க, ஏற்கனவே பாதி சுடுகாடு ஆக்கிட்டாங்க. ஏற்கனவே திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து தமிழ்நாட்டை சுடுகாட ஆக்கிட்டாங்க. சுடுகாடுன்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது, சுடுகாட்டில் புதைக்க கூட இடம் இல்லைப்பா. அந்த இடத்துல 3 அடி இடம், அதில் புதைச்சிக்கிட்டு இருந்தோம், 5 அடி ஆழம் தோண்டி புதைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ கரண்ட் சுடுகாடு கொண்டாந்துட்டாரு யாரு? கருணாநிதி. அப்படி போட்டு பணத்தை கொண்டு உள்ள வச்சா புசுக்குன்னு எரிஞ்சிடும். பின்னாடி ஒரு கொட்டாங்கச்சில் மண்ணள்ளி கொடுக்குறோம் சாம்பலை. புதைக்க கூட நம்மளுக்கு இடம் இல்லாம ஆக்கினது இந்த கருணாநிதி ஆட்சி. இறந்த இவர்களை புதைப்பதற்கு சுடுகாடு கூட இல்லாமல் ஆக்கியதுதான் இந்த திராவிட மாடல். இறக்க இடம் இல்லாம எல்லார் இடத்தையும் புடுங்கிட்டு குடிசை மாற்று வாரியம்னு ஒரு இடத்த உற்பத்தி பண்ணி புறா கூடு மாதிரி வாழ வச்சதுதான் இந்த திராவிட மாடல். குடிக்க கிணத்துல தண்ணி மொண்டு குடிச்சோம், குளத்துல தண்ணி மொண்டு குடிச்சோம், பைப்புல தண்ணி பிடிச்சி குடிச்சோம். இப்போ வாட்டர் கேன்ல தண்ணி கொடுக்கறதான் திராவிட மாடல். நல்லா புரிஞ்சுக்கங்க. பெண்கள் எல்லாம் சேலை கட்டி வேலைக்கு போகணும்னு சொன்னது நமது கலாச்சாரம். ஆனால் பெண்களை சேலையை உருவி ரோட்ல கெடுக்கிறது தான் திராவிட மாடல். இந்த கேடு கட்ட திராவிட மாடலை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். நாம் தமிழர் கட்சி கொள்கை, கோட்பாடு, உண்மை, தைரியம் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரே கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இந்த நாடு நலம் பெற வேண்டும், நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும், நம் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும், கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும், சுகாதாரமான காற்றும் நீரும் கிடைக்க வேண்டும் என்றால் 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். இல்ல நாங்க திராவிட மாடலுக்கு தான் வாக்களிப்போம்னு சொன்னா நம்ம வீட்டில் ஒரு பெண்கள் கூட பாதுகாப்பா இருக்க முடியாது. 90 வயசு கிழவி வரைக்கும் கெடுக்கிறான் மானங்கெட்ட மாடல் ஆட்சியில. காரணம்
மதுக்கடை, தெருவுக்கு 4 சாராய கடையை திறந்து இவனுங்க வள்ளல் மானங்கெட்ட பயலுங்க. ஆட்சி பண்ண தெரியல, பேச தெரியல. பேச தெரியாதவர்கள்லாம் முதலமைச்சராக வந்து இருந்தா இந்த நாடு எப்படி உருப்படும்? ஒரு நாட்டின் முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? நல்ல சிந்தனை இருக்கணும், செயல்பாடு இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஒருத்தரை பார்த்தா அவங்க எப்படி வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவர்களுக்கு என்ன உதவி வேணும்னு புரிஞ்சுக்கணும், மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்கணும். ஒரு இதையும் பார்க்கறது இல்லை. காலையில ஏந்திரிக்கிறது, ஒரு நேரம் எழுதி கொடுக்குற பேப்பரை பார்த்தா அதில் என்ன உளர்னாலும். எடப்பாடி பழனிசாமி வந்து 2500 ரூபா பொங்கலுக்கு கொடுக்கும்போது இதே ஸ்டாலின் சொன்னாரு, 2500 ரூபா கொடுக்குறீங்களே, இந்த 2500 இன்னும் ஒரு 2500 ரூபா சேர்த்தா எவ்வளோ வரும்? 4000 ரூபா வருமா அப்படின்னு சொன்னவர் தான் இந்த முதலமைச்சர். பேச தெரியாது. பெண்கள் வந்து சாராய கடையில் வந்து ரொம்ப திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, தாலி அறுப்பு சங்கிலி பருப்புன்னவர் தான் இந்த ஸ்டாலின். பேச தெரியாது, ஒளர்வாய். ஒளர்வாய் கோணவாயன்னு பேர் வச்சிருக்காங்க அவருக்கு, ஸ்டாலினுக்கு. நாங்கள் வைக்கல, திமுகவில் வச்சிருக்காங்க, அண்ணா திமுகவில் வச்சிருக்காங்க. இப்படி மானங்கட்ட அரசியல் பண்ணி கொண்டிருக்கோம் இந்த முதலமைச்சருக்கு. பேசவும் தெரியல, எழுதுனதை பார்த்தும் படிக்க தெரியல. நேற்று ஒரு மானங்கட்ட மந்திரி வெக்கங்கட்ட மந்திரி பொன்முடி வந்து பேசியிருக்கான். கழுத்து பயலுக்கு இருக்கும், ஒரு 90 வயசு இருக்கும். குஜாலா பேச்சு கேட்குது, குஜாலாவா பேசுறான். பேசக்கூடாது, நாம் தமிழர் கட்சியில பேசக்கூடாது இந்த மாதிரி வார்த்தைகள். ஆனால் எங்களை பேச வைக்கிறது இந்த மாடல் அரசு. இந்த மாடல் அரசு பேச வைக்கிறது. 90 வயசு கட்டு பைய பொன்முடி சொல்றான், விபச்சாரி வீட்டுக்கு அவன் போனானா, எப்போ அவன் போனானா, 20 வயசுல விபச்சாரி வீட்டுக்கு போனானா. நாங்க திமுக காரவங்க போனோம், பெரியார் கூட்டம் நடக்குது, நாங்கெல்லாம் விபச்சாரி வீட்டுக்கு போனோம். அப்ப கேட்டானா, நீ வந்து சைவமா வைஷ்ணவமானு கேட்டானா. அந்த விளக்கம் உங்களுக்கு தெரியும், அந்த விளக்கம் என்னன்னே தெரியும். யூடியூப்பை பாருங்க. விளக்கம் தர்றான். நடு மேடையில் நின்றுக்கிட்டு பெண்கள் இருக்காங்க, அவர்கள் கட்சியை சார்ந்த பெண்கள் இருக்காங்க. நின்னா 5 படுத்தா 10ன்னு பேசுறான். மானங்கட்ட அயோக்கிய பய. இவனை எல்லாம் இந்த கட்சியில வச்சு ஒரு திராவிட மாடல் ஆட்சி பண்ணுதுன்னா இந்த நாடு எப்படி உருப்படும்? அப்பவே நல்ல பெண்களாக இருந்தா திமுக உட்கார்ந்திருந்த பெண்கள் தொட்டப்ப கடையை எடுத்து பொன்முடி தலையில அடிச்சிருந்தா அடுத்து ஒருத்தர் பேச மாட்டான். பெண்களை இழிவா பேசுகிற அரசியல்வாதிகள் திராவிட மாடல். இதை தட்டி கேட்பாரா திமுக கட்சியில்? அப்படியே ஒதுக்கி வைப்பாரு. 10 நாளைக்கு 11ஆம் நாள் காலில் விழுந்தாலும் சேர்த்துக்குவாரு. அதனால இந்த மாதிரி மானங்கட்ட பயல்களை, அவதூறு பேசுபவர்களை ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் கெடுக்கிறான். அந்த சார் யாரு இது வரைக்கும் சொல்லலை. அந்த சார் யாருன்னு நாங்கள் 6 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் பண்ண கூட்டாளி யாரு அத சொல்லல. அவனும் திமுக காரன் தான். கஞ்சாவை கடத்துவது யார்? அவனும் திமுக காரன். சாராயத்தை ஊற்றி கொடுப்பது யார்? திராவிட மாடல் அரசு. பெண்கள் தாலியை அறுப்பது யார்? திராவிட மாடல் அரசு. பிள்ளைகளை கஞ்சா அடித்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குவது யார்? இந்த மாடல் அரசு. இதை ஒழிக்கணும். மாடல் அரசை ஒழித்தால் ஒழிய இந்த நாடு திருந்தாது. இந்த நாட்டை திருத்தணும். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம அம்மா நல்லா இருக்கணும், நம்ம அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க எல்லாம் வெளியில போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும், நம்ம பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். இதெல்லாம் வேணும்னு சொன்னா இந்த திராவிட மாடல் 75 ஆண்டு ஆழமாக இந்த நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து சுரண்டி கொளுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடலை அறவே ஒழித்து தூர எறிய வேண்டும். இதை செய்யணும். நீங்க கட்டாயமா தயவு செய்து வாக்களியுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்கங்க. இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பார்க்க மாட்டோமா? பார்த்துருவோம். இன்னும் 1 வருஷம் 2026 திருட்டு திமுகவையும் திருட்டு
அனுபவிக்கும் நாள் வருகிறது. இதை செய்தே ஆக வேண்டும். செய்ய வேண்டியது உங்கள் கடமை. இதை தயவு செய்து மனதிலே வைத்துக்கொண்டு நம் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே வருவோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே இடத்துல கூட்டம் போடுவோம். இந்த நாட்ட பயல்கள் நாட்டத்தெல்லாம் எடுத்து விடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.